ஜெனிக்கு டெலிவரி ஆப்ரேஷன் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியர் ஆகணும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பெயின் மாதிரி ஒரு மெடிசன் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ண செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் சொல்லலாம், ஃபுல் பர்னிங். ஸோ அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கார். ஸோ அவரை தான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பெயினை ஜெனினால் தாங்கவே முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேபி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க, வீட்டில் கொஞ்சம் தவழ்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட மாமியார் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வந்து குழந்தைய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனும் குழந்தையோட அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, ஐயரை வச்சு அந்த பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த தீட்டு அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் நிவர்த்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் வீட்டிலையே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட குழந்தைக்கு பேர் வைக்கப்படுது. அந்த நிகழ்வானது ஜெனியோட வீட்லேயே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி தான் சூஸ் பண்ணுறாங்க தன்னோட பேபிக்கான நேம், பேரை. ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ண பேர் பார்த்திங்க அப்படின்னா இசை சம்மந்தமாக இருக்கும். ஸோ ஏன்னா ஜெனிக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஸோ தன்னோட குழந்தை பேரும் தன் பெயர் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அப்படி அவங்க சூஸ் பண்ணக்கூடிய பெயர் பார்த்திங்க அப்படின்னா யாழினி. யாழ் அப்படிங்கிறது ஒரு இசை. ஸோ அந்த இசையினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கருவியினுடைய பெயர் தான் தன்னுடைய குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்டினில் அவங்க என்னவா பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஜெனி வந்து யெஷுவா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழில் சொன்னால் யாழினி, கிறிஸ்டினில் சொன்னால் யெஷுவா அப்படிங்கிற பெயர் தன்னுடைய குழந்தைக்கு வைக்கிறாங்க. ஸோ அவர் ஹஸ்பண்டும் அதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃப்டர் டெலிவரி ஜெனிக்கு எல்லா ஹெல்ப்புமே ஜெனியோட அம்மா தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க, ஏன்னா அந்த சிசரியன் முடிஞ்சதுனால. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தூங்குவாங்க ஜெனி ஆழ்ந்து. அதே டைம் தன்னுடைய அம்மா, ஜெனியோட அம்மா மட்டும்தான் குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மிட் நைட்டில் எழுந்திரிச்சு குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைக்கு பால் கொடுக்குறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஜெனியோட அம்மாவும் அப்பாவும் தான் ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம யாழினி பார்த்திங்க அப்படின்னா யெஷுவா தன்னோட மாமா கிட்ட, அதாவது ஜெனியோட தம்பிக்கிட்ட தான் பேச கற்றுக்குறாங்க. ஸோ மாமாவோட தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். யெஷுவாவுக்கு மாமாவோட விளையாடுறது, வெளியில் காரில் ட்ராவல் பண்ணுறது, இதுதான் அவங்களோட டைம் பாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாகவே மாமாவும் அக்கா பொண்ணும், அதாவது யெஷுவாவும் ஜெனியோட தம்பியும் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஜெனி வந்து அகெயின் தன்னோட வீட்டுக்கு மும்பைக்கு வராங்க. ஸோ ஆஃப்டர் 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பேபி தூக்கிட்டு மும்பைக்கு வராங்க, பேரண்ட்ஸும் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் தான் வராங்க. ஸோ வர டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வரக்கூடிய ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே போய் தெரிஞ்சோன்னே ஜெனி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்கு ஃப்ளைட் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு இன்டிமேஷன் முன்னாடியே கொடுத்துட்டோம், இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி தன்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஆமாம் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ ஜெனி உடனே அகெயின் ஃப்ளைட் புக் பண்ணி தன்னோட பேரண்ட்ஸோட மும்பைக்கு வராங்க. இப்போ மாப்பிள்ளை ஜெனியோட ஹஸ்பண்ட் வந்து ஏர்போர்ட்டில் ஜெனிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜெனி வந்து ஃப்ளைட்டில் இறங்குறாங்க. ஸோ ஹஸ்பண்டை மீட் பண்ணுறாங்க, குழந்தைய தூக்குறாரு, எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ஜெனியோட கோவம் குறையலை, அதிகமாகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் டெலிவரி மதர் இன்லா ஹவுஸ்க்கு ஜெனி குழந்தையோட போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா மதர் இன்லா வந்து இல்லை, வெளியில் போயிட்டாங்க. மருமக வரது தெரிஞ்சுக்கிட்டே வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய நெய்பர் ஹவுஸில் இருக்கக்கூடிய இன்னொரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனி வரதை பார்த்துட்டு எனக்கு குழந்தையோட வராங்க ஃபஸ்ட்டு டைம், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் ஜெனிக்கும் ஜெனியோட பேரண்ட்ஸுக்கும் பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இன்சிடெண்ட் சம்மந்தமாக ஜெனி வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் கேப் இருக்கு இல்லையா, ஏன்னா ஜெனி டெலிவரிக்காக ஊருக்கு போனால் அந்த டைத்தில் தான் இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு ஜெனி திட்டுறாங்க. ஸோ ஃபைட் பண்ணுறாங்க, சண்டை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜெனி இப்போ திங்க் பண்ணுறாங்க, தன்னோட ஹஸ்பண்டோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு,
இந்த கேப்பில் எதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட எனிமீஸ். ஸோ அந்த சந்துரு பார்த்திங்க அப்படின்னா ஜெனியோட ஹஸ்பண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலி பிஹேவ் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் ஏன் இப்படி சேஞ்ச் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளார நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது ஜெனியோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு.